நியூஸ்7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். உதகை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த பெண்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. உதகை அரசு மருத்துவமனையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மகப்பேறு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 3 பெண்கள் அடுத்தடுத்து பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனிடையே மகப்பேறு சிகிச்சை பெற்றவர்கள் உயர் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்நிலையில் மகப்பேறு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 8ஆக உயர்ந்துள்ளது. அறுவை சிகிச்சையின் போது மருத்துவர்கள் இல்லை என்றும் பயிற்சி மருத்துவர்களை மட்டுமே இருந்தார்கள் என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உதகை அரசு மகப்பேறு மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். உதகை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த பெண்களின் எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. இதுகுறித்து தொலைபேசியில் கூடுதல் தகவல்களை தருகிறார் சிவசாமி. அவரிடம் பேசலாம். சிவசாமி, சொல்லுங்க, அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பெண்களின் உயிரிழப்பிற்கு என்ன காரணம் கூறப்படுகிறது? வணக்கம் கிரண்யா. அதாவது நீலகிரி மாவட்டத்தில் பெண்கள் அரசு மகப்பேறு மருத்துவமனை ஒன்று உள்ளது. இந்த மருத்துவமனைக்கு பார்த்தீங்கன்னா நீலகிரியில கூடலூர், குன்னூர், கோத்தகிரி, பந்தலூர், உதகை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளில் இருக்க மகப்பேறு பெண்களும் வந்து இங்கே தான் வந்து அறுவை சிகிச்சை அதாவது மகப்பேறு பிரசவத்துக்கு வராங்க. இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக 23ஆம் தேதி வரை 30 தேதி வரை அதாவது 37 பெண்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்திருக்காங்க. இதில் 21 பெண்கள் வந்து சுகப்பிரசவமும் 16 பெண்களுக்கு அறுவை சிகிச்சை மூலம் பிரசவமும் பார்க்கப்பட்டுள்ளது. இதில் வந்து குறிப்பாக பார்க்கும்போது அமுதா என்ற ஒரு பெண்ணும், ஜெயந்தி, சரஸ்வதி, ராதிகா என்ற 4 பெண்கள் வந்து அறுவை சிகிச்சை மூலம் வந்து குழந்தை பிறந்திருக்கு. பின்னர் வந்து அவர்களுக்கு வந்து மூச்சு திணறல், ரத்த கசிவு போன்றவைகள் ஏற்பட்டு இவங்க வந்து இறந்துருக்காங்க. இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா மருத்துவர் பற்றாக்குறையும், அதே சமயம் மருத்துவர்கள் இல்லாத சமயத்தில் வந்து மற்ற செவிலியர்களும் வந்து பிரசவம் பார்த்துருக்காங்க. இதுதான் முக்கிய காரணமாக கூறப்பட்டது கிரண்யா. மருத்துவமனை தரப்புல இதுக்கு ஏதேனும் விளக்கங்கள் அளிக்கப்பட்டதா? முதற்கட்டமாக வந்து தொடர்ந்து இந்த பெண்கள் இறந்ததுனால இதற்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லி உயர்மட்ட குழு விசாரணை நடத்திட்டு வராங்க. அதாவது தமிழ்நாடு சுகாதாரத்துறை இயக்குனர் சந்திரநாதன் மற்றும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை இயக்குனர் சண்முகம் ஆகியோர்கள் வந்து இங்க வந்து விரைந்து வந்து அந்த மகப்பேறு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டாங்க. அதே சமயம் அந்த குறிப்பிட்ட அந்த பெண்கள் இறந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து எந்தெந்த பணியாளர்கள், மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் வந்து பணியில் இருந்தாங்களோ அவர்களிடம் வந்து தீவிர விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. முதற்கட்டமாக வந்து அவர்கள் வந்து செய்தியாளர்களுக்கு தெரிவிக்கும் போது எந்த ஒரு குறைபாடும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா பொதுமக்கள் வந்து அவர்கள் கூறிய கருத்துக்கு வந்து கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு நிச்சயமாக வந்து மருத்துவ குறைபாடு காரணமாகவே இவர்கள் இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க கிரண்யா. இது குறித்த விசாரணை எந்த அளவுல இருக்கு? தற்போது வந்து 2 குழுக்கள் முதற்கட்டமாக உள்ளன. முதல் கட்டமான வந்து கோவை அரசு கல்லூரியை சார்ந்த 4 மருத்துவர்கள் வந்து முதற்கட்ட விசாரணை கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நடத்தினாங்க. தற்போது வந்து இயக்குனரும் திட்ட இயக்குனர் 2 பேர் வந்து 2ஆம் கட்ட விசாரணை நடைபெற்றுள்ளது. நிச்சயமாக வந்து 3ஆம் கட்டம் அமைச்சரை வந்து அவருடைய தலைமையில் விசாரணை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிச்சயமாக வந்து ஏதாவது மருத்துவமனை நிர்வாகத்தை பொறுத்தளவு தவறு நடந்துள்ளது என்பது அனைவரும் தெரிந்த ஒன்றாகவே உள்ளது. எனவே விரைவில் வந்து நடவடிக்கை, அதாவது அப்போது பணியில் இருந்த மருத்துவர் மற்றும் ஊழியர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை இருக்கும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது கிரண்யா. தகவல்களுக்கு நன்றி சிவசாமி.